வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நிறைய அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த அற்புதங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அந்த நிகழ்வுகள் நமக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கின்றன. ஏனென்றால் அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே இணைத்து பார்ப்பதினால்தான் நமக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக இப்படி செய்வார் என்று நாம் நம்புகின்றோம். எனவேதான் இந்த அற்புதங்கள் நமக்கு மகிழ்ச்சியை, நம்பிக்கையை, விசுவாசத்தை, உற்சாகத்தை கொடுக்கின்றன. இன்றைக்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்களில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு படகிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பலத்த சுழல் காற்று, படகு முழுவதும் தண்ணீர் வந்து விடுகின்றது. படகு கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி சீஷர்கள் பயப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார். சீஷர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவசரமாக இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அமைதி உண்டாகிறது. தொடர்ந்து, ஏன் பயப்பட்டீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பத்திரமாக கரைக்கு திரும்புகின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த அற்புதத்திலே இருந்து 4 ஆவிக்குரிய உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே வரும் புயல்களையும் இயேசு கிறிஸ்து அடக்க, அமைதியாக்க வல்லவர். நம் அன்றாட வாழ்க்கையிலே பல போராட்டங்களை, நெருக்கடிகளை நாம் சந்திக்கின்றோம். இயேசு நம் வாழ்க்கை படகிலே இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகளை மாற்ற, கட்டுப்படுத்த இயேசுவினால் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின பொழுது, நல்ல வேளை என்னை எழுப்பிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன் பயந்தீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே? ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார்? நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது ஏன் பயந்தீர்கள்? அன்பானவர்களே, இந்த விசுவாசம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கின்றது. ஏன் நான் பயப்பட வேண்டும்? ஒரு நாளும் எதை கண்டும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக, சீஷர்களோடு இயேசு இருக்கின்றார். பயணம் தொடர்கிறது. ஆனாலும் எதிர்ப்புகள், பயங்கள், போராட்டங்கள். இயேசுவோடு வாழும் விசுவாச வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் இயேசு அவைகளை அமைதியாக்குவார். நம்மை சுற்றிலும் பலவிதமான சூழ்நிலைகள், விரும்பாத சூழ்நிலைகள் இருந்தாலும் உள் மனதிலே ஒரு அமைதியை இயேசு கொடுக்க முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்கின்றது? அக்கரைக்கு போவோம் வாருங்கள். 4ஆம் அதிகாரம் முடிஞ்சவுடன் 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், அக்கரைக்கு போய் சேர்ந்தார்கள். இயேசுவின் வார்த்தை ஒரு நாளும் மாறுவதில்லை. ஆண்டவரோடு பயணம் செய்கின்ற பொழுது எவ்வளவுதான் கஷ்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லியிருக்கின்ற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. நம் இயேசுவின் வார்த்தை மாறாது. உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உங்கள் தனிப்பட்ட அனுபவத்திலே உங்களோடு பேசியிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அக்கரைக்கு போவோம் வாருங்கள். இயேசுவோடு பயணம் செய்கின்ற பொழுது இந்த 4 காரியங்களை நாம் மறவாதிருப்போம்.
நேற்று உங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.